இவர் தெலுங்கு ஆதிக்கவாதி அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னார். எல்லா ஒட்டுமொத்த தெலுங்கர்கள் இல்லைன்னு. ஆனால் பொதுப்படையாக அண்ணன் பேசுகிறது மேலோட்டமாக பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த தெலுங்கரையும் நம்ம குறிக்கிற மாதிரி வருது. இது நம்ம இப்போ தெலுங்கர்னு நம்ம எல்லா இடங்கள்லையும் வெளிப்படையாக பயன்படுத்துகிறாங்கன்றது இல்லை, பேசிட்டு தான் இருக்கிறோம். அண்ணன் சொல்கிற மாதிரி அவர் அளவுக்கு இல்லைன்னு கூட வச்சுப்போம். எல்லா மேடைகள்லையும் சரி, பல பேச்சாளர்கள் சீமான் அண்ணன் உட்பட 2016 தேர்தலே வேலைச்சேரில் நடந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்திலே வெளிப்படையாக சொன்னார். இது தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போடுறா அப்படின்னு கூட சொன்னார். சொல்ல வேண்டிய இடத்துல ரொம்ப அண்ணன் எக்ஸ்பெக்ட் பண்ண அண்ணன் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா கூட. இப்போ என்னோட புது கருத்து என்ன தோணுது அப்படின்னா, தெலுங்கு ஆதிக்கவாதின்ற வார்த்தை அண்ணன் சொல்கிறத ஏற்றுக்கலாம். இல்லைன்னா இந்த திராவிடம்னு சொல்லிக்கிறாங்களே, நம்ம நாங்களாம் திராவிட, சேகர் பாபு, இந்த ஸ்டாலின், இவங்களெல்லாம் திராவிட தெலுங்குன்னு கூட திட்டலாம், சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா வெறும் தெலுங்குன்னா எல்லாரும் தெலுங்குன்னு வந்துடுவான். தெலுங்கின மக்கள் கூட்டம் அதிகம். திராவிட தெலுங்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு திராவிட போர்வையில் இருக்கிறவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை புதுசாக கூட பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா தெலுங்கு ஆதிக்கவாதி, தமிழ்நாட்டில் தெலுங்கு ஆதிக்கவாதி அண்ணன் சொல்கிற வார்த்தை, இதை எடுக்கலாம். கொத்தம் அண்ணன் சொல்கிறது. ஆனால் மேம்போக்கா சொல்கிறப்ப தெலுங்கு ஸ்டாலின், தெலுங்கர் ஸ்டாலின், தெலுங்கர் வைகோ, தெலுங்கர் விஜயகாந்த் அப்படின்னு நம்ம விரல நீட்டுறப்ப கூட சேர்ந்து பொங்குறதுக்கு கொஞ்சம் நிறையா கூட்டம் வரும். தெலுங்கு ஆதிக்கவாதி, தமிழ்நாட்டில் தெலுங்கு ஆதிக்கவாதி, திராவிட தெலுங்கர், தன் இனத்தை மறைத்து கொண்டு வாழ்கின்ற திராவிட தெலுங்கர்னு முன்னெடுத்து போகலாம்.